வாங்க இன்றைக்கி வந்து லைனிங் ப்ளவுஸ் தைச்சிடலாம். ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸ் தைச்சிடலாம். இப்போ இந்த சாரீலேருந்து மெட்டீரியலை கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் மெட்டீரியலை இது வந்து ஒரு காப்பர் சாரீ. இது வந்து ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பாருங்கள், ப்ளவுஸு தான். இப்போ வந்து எனக்கு 1 மீட்ரு தேவைப்படும். இதில் வந்து 82 தான் இருக்குது. ஆனால் வந்து சாரியில் ரன்னிங்கில் இருக்கிறதுனால போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் நல்லாயிருக்கு. இப்போ வந்து இதை உடனே ஓரம் அடித்து வச்சிடணும். ஏன்னா அந்த நூலாக அப்படி கழண்டுக்கிட்டே வரும். அதனால் எனக்கு முன்னாடி தெரியாது, இப்போ தான் எனக்கு தெரியும். அதனால் நான் இப்போ ஓரம் அடித்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணுவோம். அப்படியே ஃபுல்லாக அந்த இதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா கலண்டு வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஓரம் அடித்து வச்சுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். லைனிங் ப்ளவுஸு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் எடுத்து போட்டுக்கணும். அது மெட்டீரியல் தனியாக இருக்கட்டும். லைனிங் தான் ஃபஸ்ட்டில் கட் பண்ணிட்டோம்னா அடுத்து அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபோல்டு நம்ம பக்கத்து இருக்கணும், ஆப்போசிட் ஓப்பன் இருக்கணும். அப்படியே இது பண்ணி வச்சுங்க. இது அயன் பண்ணியிருக்கலாம். இப்போ ப்ளவுஸை வந்து இப்போ பட்டன் போட்டுக்கிட்டு இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ண போகிறேன். அதனால் வந்து இப்போ இந்த இது கொக்கி சைடு வந்து நம்ம சைடு வச்சிடணும். முன்கழுத்து நம்ம பக்கிட்டு வர்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே வரிஞ்சிட வேண்டியதான். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி வைங்க. அப்போ தான் வந்து இது வந்து லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால நான் வந்து நிறையா இறக்கம் வைக்கல. சைடில் மட்டும் 1 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன் தையலுக்காண்டி. கீழே எல்லாம் ஒரு 1/4 இன்ச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். அப்படியே ஆம்கோலெல்லாம் அப்படியே அதில் இருக்கிற மாதிரியே வரிஞ்சிக்க வேண்டியதான். சும்மா டாட் போட்டுக்கிட்டு அப்புறம் வரிஞ்சிக்கலாம். வரிஞ்சிக்கிட்டு இதிலே வந்து இடுப்பு பட்டி வந்து இதிலே கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸி. இங்கே பாருங்கள், இதிலே கட் பண்ணுறேன் நான். ஈஸி. இன்னொன்று ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இதிலே கட் பண்ணிட்டோம்னா. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த இடுப்பு பட்டி கட் பண்ணிடலாம். இது வந்து இந்த ஃப்ரண்ட் பக்கெட்டு ஜாயின் பண்ணுறதுக்காண்டி ஒரு அடையாளம் போட்டுக்கலாம். அப்படி ஒரு கட்டிங் போட்டிங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் பக்கெட்டுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இது சைடில் வந்து 1 இன்ச்சஸ் வச்சுருக்கேன் தையலுக்காண்டி. இப்போ ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் அப்படியே விரலை வச்சு அப்படியே வரிஞ்சிக்க வேண்டியதான். ஸ்டிச்சிங் எங்கே இருக்கோ இங்கே டாட் வச்சுட்டு இப்போ சைடுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ டாட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக்கு போட்டுக்கலாம். பேக் வந்து முதுகு பக்கெட்டு உள்ளது வந்து இந்த இப்போ ஃபோல்டு பக்கெட்டு வரணும். அப்போ தானே நம்மளுக்கு நெக்கு வந்து நம்ம பக்கெட்டு தான் வரையணும். ஆம்கோலு தான் அந்த சைடு போவோம், ஆப்போசிட் சைடு. இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து பேக் நெக்கு. இது அப்படியே வரிஞ்சிக்க வேண்டியதான். கீழே மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கு போவோம்ல, அதனால். இது சைடில் வந்து 1 இன்ச்சஸ் வச்சுக்கலாம் தையலுக்காண்டி. இந்த ஆம்கோல் வந்து விரலை வச்சு அப்படியே அமுக்கிக்கிட்டு வரிஞ்சுங்க. அவ்வளோதான். இப்போ இது ஷோல்ட்ரு மட்டும் நான் அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிட்டு நெக் வரிஞ்சிக்கிறேன். இது ஆம்கோல் வரிஞ்சிக்கிறேன். இது வந்து கீழே 1 இன்ச்சஸ் இறக்கலை. ஏன்னா நம்ம அப்படியே ஜாயின் பண்ணுறது தானே. லைனிங்கோட லைனிங் இது மெட்டீரியலோட லைனிங்கை ஜாயின் பண்ணுறது தானே. அதனால் வந்து இறக்கம் வைக்கலை நான். அவ்வளோதான். பேக்கு கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவையும் அப்படியே போட்டு நம்ம மடித்து ஆப்போசிட் வந்து பக்கெட்டு ஓப்பன் வைக்கிற மாதிரி வச்சு நம்ம அப்படியே வரிஞ்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம குடையிறதுக்கும் வரிஞ்சாச்சு. அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து இதை எடுத்துக்கலாமே, ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பேக் வந்து கீழே வந்து பார்ட்ரு வர்றதுக்காண்டி அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கணும். கை பார்ட்ரு, பேக் பார்ட்ரெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். அப்படியே வந்து இந்த நம்ம லைனிங் கட் பண்ணோம்ல, அதை தூக்கி அப்படியே போட்டு வரிஞ்சிட வேண்டியதான். வரிஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணி அதே அளவு தையலுக்கெல்லாம் விடக்கூடாது. அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ பேக் நெக்கு இது, ஷோல்ட்ரு, சைடு. ஏன்னா அது அன்னிவனாக இருக்கும் சைடில், அதனால தான் கொஞ்சம் அங்கிட்டு விட்டுட்டேன், துணி விட்டாச்சு. இப்போ ஆம்கோல் கட் பண்ண வேண்டியதான். இப்போ சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு இது பேக் பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு.
ஃப்ரண்ட் அப்படியே தூக்கி போட்டு நம்ம வந்து பட்டன் இது இடுப்பு பட்டி வந்து நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் தான் வச்சுருக்கோமே. இப்போ நெக்கை வரைஞ்சிக்கலாம், ஷோல்டர் வரைஞ்சிக்கலாம், அப்படியே ஆம்கோல் வரைஞ்சிக்கிட்டு சைடு இது பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி இது வந்து நேர் பீஸ். நான் வந்து கிராஸ் பீஸ் போடலை. நேர் பீஸ் கொஞ்சம் எனக்கு நல்லாயிருக்கும், அதனால் வந்து நேர் பீஸ் போடுறேன். அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதோட லைனிங்கோட இந்த மெட்டீரியலை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தைக்க ஆரம்பிக்கணும். ஒன்றையும் ஜாயின் பண்ணி வச்சிடணும். ஏன்னா இது வந்து நூல் நூலாக வரும், அதனால தான் ஃபஸ்ட்டு உடனே ஜாயின் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. சைடு மட்டும் ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. வாங்க தைக்கலாம்.